அழகான பெண் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிறீங்கல்ல, பியூட்டி பார்லர் போனா ஏன் அடங்காப்படாருன்னு சொல்றீங்க? ஏன் மஞ்சளாதா சொல்ற? படிச்ச பொண்ணு வேணும்னு உங்க அம்மா வீடு வீடா தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, படிச்ச பொண்ணு ஒரு கேள்வி கேட்டா எதுக்கு சார் அவ்வளவு பேச்சு பேசுறீங்க? நின்னா குறை, எழுந்தா குறை, படுத்தா குறை, நீ பேசுறா குறை, எதுக்கு சார் இப்படி வாழணும்? நாங்க 25 வயசு வரையும் எங்க அம்மா வீடு, 35 வயசுல புருஷ வீடு, 45 வயசுல என் புள்ள வீடு, 85 வயசுல சுடுகாட்டுல வாழ்றாளே அப்படிப்பட்ட மனைவி பிக் பாஸ் இல்லையா? பிறந்த வீட்டுக்கு எந்த புருஷனாவது எந்த ஆண்களா விருந்தாளியா போறீங்களாடா? விருந்தாளியா போறீங்களா? வெங்கடேசன் நீங்க சொல்லுங்க. பிறந்ததுல உங்க வீட்டுல தானே இருக்கீங்க? உங்க வீட்டுல தான் சார் இருக்கீங்க. உங்க வீட்டுல தான் இருக்கீங்க. எங்க போறீங்களா? வேற வீட்டுக்கு எவ்வளவு விருந்தாளி? விருந்தாளியா உங்க வீட்டுக்கு போறீங்களா? இல்ல. எந்த ஆண்களும் விருந்தாளியா உங்க வீட்டுக்கு, அடுத்த வீட்டுக்கு நீங்க உங்க பிறந்த வீட்டுக்கு போறது கிடையாது. உங்க வீட்லயே தான் இருக்கீங்க. ஆனா பூமியில பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் பிறந்த வீட்டுக்கே விருந்தாளியா போகிற சாபக்கேடு ஒவ்வொரு பெண்ணு கொண்டு சார். ஒரு திருவிழாவுக்கோ ஒரு நோம்பிக்கோ உங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கு ஆண்கள்ல போங்க சார். தனியா திருவிழா முடிஞ்சு ஒரு இடத்துல தூக்க சொன்னா ஒரு பாய் தலைவாணி கொடுத்தா உங்களுக்கு தூக்கம் வராது. திருப்பி திருப்பி படுப்பீங்க. உங்க வீட்டுல உங்க இடத்துல படுத்தாதான் தூக்கம் வரும். ஆஃப்டர் ஆல் ஒரு படுக்கைய மாத்தி படுத்தாலே உங்களுக்கு தூக்கம் வரலையே சார். 25 வயசு வரையும் எங்க அம்மா கூட எங்க அப்பா கூட தேவதையா இளவரசியா மகாராணியா வாழ்ந்த நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டதுமே நாங்க தானே சார் உங்க குடும்பத்துக்கு பிக் பாஸ் இல்லன்னு சொல்ல முடியுமா? நாங்க தேவைகள் அல்ல சார், தேவதைகள்.